Now we are going to see about getChar and putChar function. getChar என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கீபோர்ட்லேருந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். இது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். இதுக்கு உண்டான கோடிங்ஸ் நாம் எழுத வேண்டாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். putChar அப்படிங்கிறது இந்த getChar வழியாக வாங்கினா அந்த கேரக்டரை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் 11.1 திஸ் இஸ் டு அக்செப்ட் அண்ட் டிஸ்பிளே அ கேரக்டர். ஒரு கேரக்டர் வாங்கி அந்த கேரக்டர் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த லைன் ஐஓ ஸ்ட்ரீம் தட் இஸ் ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் இன்ட் மெயின் ஆஃப். இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த லைன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த getChar and putChar ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும். ஏன் இந்த ஹெடர் ஃபைலுக்குள்ளே தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வாய்ட் மெயின்லேருந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சி அவுட் ஸ்லாஷ் அண்ட் டைப் அ கேரக்டர். இப்போ உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீன் இப்படி இருக்கும். அது ஸ்லாஷ் என்ன கர்சர் என்ன வரும், ஃபர்ஸ்ட் லைன் இருந்து அடுத்த லைனுக்கு வந்துடும். இங்கே டைப் அந்த கொட்டேஷனுக்குள்ள என்ன இருந்தாலும் அப்படியே டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா? கொட்டேஷனுக்குள்ள என்ன இருக்கு? டைப் அ கேரக்டர். கேரக்டர் என்ன இருக்குது? கோலன். அது அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிஹெச் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை சார்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சிஹெச்ங்கிற வேரியபிள்குள்ள என்ன உள்ள வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னா சாருங்க, அதாவது கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது சிஹெச் இஸ் யூஸ் டு கெட் அ சிங்கிள் கேரக்டர். இது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் உள்ள வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டாரா இருக்கலாம், ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பரு, ஏதோ ஒரு சிம்பிள், எது வேணா இருக்கலாம். ஸோ இது டிக்ளேர் பண்ணும்போதே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ எங்கிருந்து வாங்குது, இந்த ஃபங்க்ஷனில் வாங்குற வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்மக்கிட்ட வேல்யூ கேட்குன்னா, இந்த கர்சர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது முடிச்சோன்னா கர்சர் இங்கே தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த getChar பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இட் வில் எக்ஸ்பெக்ட் அ கேரக்டர் டு பி டைப்டு. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஏ கொடுத்துட்டு என்டர் கீ கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அடுத்த லைன் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏ வந்து எங்கே போகும்? திஸ் ஏ வில் பி டேக்கன் டு தட் சிஹெச். ஓகேங்களா? இந்த சிஹெச்சுக்கு போகும். அப்போ மெமரியில் சிஹெச்சில் என்ன வேல்யூ இருக்கும்? ஏன்னு ஒரு சிங்கிள் கேரக்டர் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அடுத்த லைனில் சி அவுட் ஸ்லாஷ் அண்ட் கிவன் கேரக்டர் இஸ் கொடுத்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த லைன்ல என்ன ஆகும்னா கிவன் கேரக்டர் இஸ். புக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ கோலன், அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கர்சர் இங்கே தான் இருக்கும். putChar பார்த்தோன்னா இந்த சிஹெச் putChar ஆஃப் சிஹெச், சிஹெச்குள்ள இருக்கிற கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும் ஸ்க்ரீன். வேரியபிள்குள்ள இருக்கிற கேரக்டர் என்னங்க? ஸ்மால் ஏ. அப்போ இந்த ஸ்மால் ஏவை டிஸ்பிளே பண்ணும். அப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0. ஸோ இது வந்து ரிட்டர்ன் ஆயிடும். இதுதான் நம்ம போர்டில் பார்த்த ப்ரோக்ராம். பேஜ் நம்பர் 181ல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் டீன்னு வாங்கி அதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி தேவ் C++ல டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தேவ் C++ வந்து டெஸ்க்டாப்பில் இங்கே ஐகான் இருக்குது, ஷார்ட்கட் ஐகான். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி தேவ் C++, இது வந்து 5.11 வெர்ஷன். ஸோ இதை ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ புது ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணோம், ஓப்பன் பண்ணோம். தட் இஸ் ஃபைல் நியூ கொடுத்துட்டு திஸ் சோர்ஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ Ctrl+N கொடுத்தீங்கனாலும் புது ஃபைல் கிரியேட் ஆகும். இப்படி கிரியேட் ஆகும்போது இங்கே untitled 1ன்னு பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது டிஃபால்ட்டாக untitled 1ன்னு வந்திருக்கு. பாருங்க லைன் நம்பர் 1 வந்துருச்சு. அடுத்த லைன் நம்ம என்டர் பண்ணும்போது 2ன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேஷ் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் என்ன என்டர் பண்ணுவோம்? ஹேஷ் இன்க்ளூட் IO stream within
ஆங்குலோ பிராக்கெட், இதுக்கு பேர் ஆங்குலோ பிராக்கெட்னு சொல்லுவோம். ஐஓ ஸ்ட்ரீம் அது டைப் பண்ணிட்டு அடுத்த லைன்ல என்ன பண்ணுவோம், யூசிங் நேம் ஸ்பேஸ், யூசிங் நேம் ஸ்பேஸ் std செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த get char and put char அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம என்ன ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுங்க, hash include stdio டாட் ஹெச் இந்த ஹெடர் ஃபைல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா int main. ஸோ இங்கிருந்து தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. int main ஆஃப், ஓகேங்களா. ஒரு பிராக்கெட் கொடுத்தாமே அதோட பேரிங் பிராக்கெட் வந்துடும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா. இப்ப அடுத்த லைன்ல கர்லி பிராக்கெட் கொடுத்தா பாருங்க, அதுக்கு உண்டான க்ளோசிங் பிராக்கெட்டும் கண்டிப்பா வந்துடும். பாத்தீங்களா, ஓப்பனிங் பிராக்கெட்டுக்கு உண்டான க்ளோசிங் பிராக்கெட் அங்கேயே கிரியேட் ஆயிடும். இதுக்குள்ள திரும்ப ஒன்னு ஓபன் பண்ணா அதுக்கு உண்டான க்ளோசிங் பிராக்கெட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். இங்கிருந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்ப எந்த ப்ரோக்ராமுங்க, இந்த ப்ரோக்ராம் தான் இல்லைங்களா. சோ இது அப்படியே டைப் ஆயிரும். இது இங்க அப்படியே டைப் பண்ணிக்கணும். இங்க டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிட்டு இப்ப சேவ் பண்ணும். எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்னா ஃபைல் சேவ் கொடுக்கலாம் அல்லது சேவ் ஆஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம், அல்லது கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுக்கலாம். ஃபைல் சேவை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபைல் சேவ்னு கொடுத்தோன்னா அது நம்ம கிட்ட நேம் கேட்கும். ஓகேங்களா. இதுல வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் இது என்ன பேஜ் நம்பர் 181ல இருக்குங்களா. பேஜ் நம்பர் 181 நமக்கு கொடுத்துட்டோம்னா ஈஸியா நம்ம ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். நம்ம எப்படி வேணா நேம் வச்சுக்கலாம். இது வந்து இப்படிதான் நேம் கொடுக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா. நம்ம PG181 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து சேவ் ஆஸ்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க .cpp கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனா அதுவே ஆட்டோமேட்டிக்கா .cppன்னு அது எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கும். .cppங்கிறது எக்ஸ்டென்ஷன். இப்ப சேவ் கொடுத்தோன்னு பாருங்க, இந்த untitled 1 என்னன்னு மாறிடும், PG181.cppன்னு மாறிக்கும். பாருங்க, பாத்தீங்களா, நம்ம என்ன பேர் கொடுக்கணுமோ அந்த பேரா மாறிக்கும். இப்ப நம்ம எப்படி கம்பைல் பண்றதுன்னு பார்க்கலாம். சாரி, எக்ஸிக்யூட் கம்பைல் கொடுக்கலாம் அல்லது F9 கீயை பிரஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் கீ. இப்ப ரன் பண்ணதுக்கு எக்ஸிக்யூட் ரன் அல்லது F10 கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இது தனித்தனியா பண்ணல, கம்பைல் பண்ணி உடனே ரன் பண்ண F11 அல்லது எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சும்மா உங்களுக்கு இதுல இருந்து ஆரம்பிப்போம். பேசிக்கா இங்க கம்பைலேஷன்ல ஏதாவது எரர் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, இங்க எரர் இல்ல. ஓகேங்களா. சோ எரர் 0, வார்னிங் 0 எல்லாமே 0ன்னு வந்துருச்சு. எக்ஸிக்யூட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப இது அவுட்புட் ஸ்கிரீன் வந்துச்சு. இங்க பாருங்க, ஸ்கிரீன் நவுத்தி காமிக்கிறேன். இப்ப cout/n டைப் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு /n நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துச்சு. டைப் கேரக்டர். இப்ப இது வந்து எதுக்காக வெயிட் பண்ணுது, கெட் char ஆஃப், இதுக்கு ஒரு கேரக்டர் கேட்டுட்டு இங்க வெயிட் பண்ணுது. இப்ப ch இன்னும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுல சார்ல வாங்குற வேல்யூவை ch க்கு அசைன் பண்றோம். ஓகே. இங்க பாருங்க, நம்ம ஏதோ ஒரு லெட்டர் டைப் பண்ணலாம். சப்போஸ் G அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நீ கேபிட்டல் லெட்டர் அல்லது ஸ்மால் லெட்டர்ல கூட நம்ம டைப் பண்ணிக்கலாங்க. G கொடுக்கலாம். நீங்க எத்தனை கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கனாலும் அந்த G மட்டும்தான், ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் எடுத்துக்கும். இப்ப GODன்னு கொடுத்தீங்கன்னா, காட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து கெட் சார்னால ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் எடுத்துக்கும், மீதிய இக்னோர் பண்ணிடும். அது வந்து மறுபடியும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு என்டர் கீ கொடுக்கணும். என்டர் கீ கொடுத்தோன்னு என்னாச்சு, இதை வாங்கி இந்த ஜியை வாங்கி கொண்டு போய் CH கொடுத்துரும். cout/n அப்படிங்கும்போது இங்க இருக்கிற கர்சர் வந்துட்டு என்டர் கொடுத்தோம்னா கர்சர் இங்க வந்திருக்கும். அதுக்கு அடுத்த லைன் /n பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த லைன் ஒரு லைன் கேப் விட்டுட்டு the entered character is put char. put charல என்ன இருக்குங்க, CHல CH, அந்த CHல என்ன இருக்கு, G கொடுத்த வேல்யூ CHக்கு தானே போயிருக்கும். அந்த CHல இருக்கிற கேரக்டர் பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா. சோ இது போர்ட்ல காமிச்ச அதே ப்ரோக்ராம் தான் இப்படி பிரிண்ட் ஆகுது. வேணா ஒரு வாட்டி ரன் பண்ணி காமிச்சிடுறேன் நானு. இப்ப திரும்ப எக்ஸிக்யூட் ரன் கொடுத்தோம்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து
ரெண்டாவது டைம் நம்ம ரன் பண்றோம். இப்போ நீங்க GODன்னு கொடுத்தீங்கனாலும் ஒரே ஒரு கேரக்டர் தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்க GOD ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கீங்க, மோர் தென் ஒன் கேரக்டர்னா ஸ்ட்ரிங் இல்லையா, இது ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் எடுத்துக்கும். பாருங்க, the entered character is Gன்னு எடுத்துக்கிச்சு. ஸோ இதுல இருந்து இந்த லைன் வரைக்கும் இதோட அவுட்புட், இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். கீழே வந்து இது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் விட்டு எக்ஸிட் ஆச்சுன்னு சொல்லி காமிக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் வேல்யூக்கு வந்துருச்சுன்னு. இப்போ ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த அவுட்புட் ஸ்கிரீன், இந்த பிளாக் ஸ்கிரீன் போய் இந்த ப்ரோக்ராம் ஸ்கிரீனுக்கு போய்க்கலாம். சரிங்க, நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ண இங்க வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கெட்ஸ் அண்ட் புட்ஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத இந்த ப்ரோக்ராம் மூலியமா காமிச்சிருக்காங்க. அதாவது முதல்ல வந்து கேரக்டர் வாங்கி டிஸ்ப்ளே பண்றதை பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரிங்கா வாங்கி எப்படி டிஸ்ப்ளே பண்றது, அதாவது மோர் தென் ஒன் கேரக்டர் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வாங்கி எப்படி டிஸ்ப்ளே பண்றதுங்கிறது இந்த ப்ரோக்ராம். இது பாத்தீங்க அப்படின்னா இங்க கெட்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்கை வாங்குறதுக்கு கெட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிங்கை டிஸ்ப்ளே பண்றதுக்கு PUTS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ப்ரோக்ராம். இது பேஜ் நம்பர் 182 இருக்கு. இந்த ப்ரோக்ராமை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அங்க டைப் பண்ணிக்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம டைப் பண்ணணும். இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப தேவ் C++க்கு போயிருவோம். இப்ப ஃபைல் நியூ, நம்ம Ctrl+N யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+N கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா Untitled 2 வந்துருது. ஏற்கனவே இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது, இது அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் நான் சும்மா ஓபன் பண்ணி வச்சிருந்தேன், அதுவும் இருக்கு. ஸோ இதுல எது வேணுமோ அங்க அப்படி அப்படி ஷிஃப்ட் ஆயிக்கலாம். இப்போ Untitled 2ல நம்ம இன்னும் எதுவுமே டைப் பண்ணல, அதனால இப்படி வருது. ஸோ நம்ம அந்த புட்ஸ் அண்ட் கெட்ஸ் ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராமை 182ல இருக்கிற ப்ரோக்ராமை நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணிட்டோம். இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது என்ன வந்து பேஜ் நம்ம 182 சேவ் பண்ணிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிச்ச பேர் வேணா டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க பேஜ் நம்ம 182ல இருக்கனால PG 182 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி சேவ் ஆயிடுச்சு. பாருங்க, Untitled 2 வந்து பேர் வந்து இப்போ சேவ் பண்ண பேர்ல மாறிக்கிச்சு. இப்போ இது எப்படி ரன் பண்ணலாம்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் வந்து நான் கம்பைல் பண்ணி தனியா ரன் பண்ணி காமிச்சேன். கம்பைல் பண்ணி உடனே ரன் பண்ற மாதிரி இருந்தா F11 அல்லது எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எரர் காமிக்குது பாருங்க. இன்ட் மெயின் ஆஃப்ல எரர் பிஃபோர் புட்ஸ்க்கு முன்னால எரர் இங்க காமிக்குது பாருங்க, மெசேஜ் எங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த லைன் நம்பர் 10 காலம் 1ல காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எரர்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம செமிகோலன் டைப் பண்ணல. ஏன்னா எவ்ரி ஸ்டேட்மெண்ட் ஷுட் எண்ட் வித் செமிகோலன். அங்க செமிகோலன் கொடுக்காதனால இந்த ஃபர்ஸ்ட், அதாவது லெட்டர் Pக்கு முன்னால எரர் காமிக்குது. ஏன்னா செமிகோலன் இல்லை இல்லைங்களா, ஸோ செமிகோலன் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம செமிகோலன் டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா, இப்போ திரும்ப ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, எரர் 0 வார்னிங் 0. இது இப்ப ஸ்ட்ரிங் அப்படின்னா மோர் தென் ஒன் கேரக்டர். இப்ப God is great அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரிங். C அவுட்டுக்கா இருந்தா ஸ்பேஸ் கொடுத்தா அது வந்து கேரக்டரா எடுத்துக்காது, அது வந்து அந்த இன்புட்டோட எண்டா டெர்மினேட்டா எடுத்துக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்ஸ் புட்ஸும் வந்துட்டு ஸ்பேஸ வந்து ஒரு கேரக்டர், மத்த ABCD 1 2 3 மாறா இது ஒரு கேரக்டரா தான் எடுத்துக்கும். ஸோ என்டர் கீ தான் இங்க எண்ட் ஆஃப் த டெர்மினேஷன் ஆஃப் த இன்புட். ஸோ இந்த God is great டைப் பண்ணிட்டு இப்ப கொடுக்குறோம் பாருங்க, யூ என்டர். இது இந்த கெட்ஸ் STRல வந்துட்டு இது வாங்கிக்குது. இந்த ப்ரோக்ராம் எப்படிங்கிறது நான் டீட்டெயிலா ஓகே போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதுல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எழுதிதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை நான் அப்படியே காமிக்கிறேன். இந்த அவுட்புட்டை மட்டும் பாத்துக்குங்க. இதே மாதிரி ஓகேங்களா, என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னா இது என்ன என்டர் பண்றோமோ அதுங்க வந்துருச்சு. அந்த STR வந்து God is great வந்து STRல ஸ்டோர் பண்ணியிருக்குது. Cout you entered இது கொடுத்துட்டு என்டர் கீ தான் டைப் பண்ணுங்க. அதனால அடுத்த லைன்ல ஆட்டோமேட்டிக்கா கர்சர் வந்திருக்கும். அடுத்து Coutல you entered அப்படின்னு இருக்குது, you entered
கோலன் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம், அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்குது. அப்புறம் புட்ஸ் எஸ்டிஆர்ல இருக்கிற வேல்யூ காட் இஸ் கிரேட், அது அப்படியே இங்க டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. 11.4.1.2 gets and puts ஃபங்க்ஷன். கெட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கையே கெட் பண்ணும். கெட் சார் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் கெட் பண்ணும். ஸ்ட்ரிங் எப்படி வாங்கி அதை எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா stdio.h எதுக்காக கெட்ஸுக்கும் புட்ஸ் ஃபங்க்ஷனுக்காக இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். சார் ஸ்ட்ரிங் ஆஃப் 50 இது பாத்தீங்கன்னா எஸ்டிஆர்னு வெறும் சார் எஸ்டிஆர்னா ஒரே ஒரு கேரக்டர். சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தாங்க வச்சுங்க, சார் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எஸ்டிஆருக்குள்ள ஒரே ஏதாவது ஒரு கேரக்டர் ஸ்டார் இப்படி ஏதோ ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். மோர் தென் ஒன் கேரக்டர் உள்ள போட முடியாது. இப்போ மோர் தென் ஒன் கேரக்டர்னா என்னது? சப்போஸ் 1 2 3 கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும், அல்லது ஏபிசி கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும்னா இப்போ இது ஸ்ட்ரிங். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை இதுக்குள்ள போடணும்னா போட முடியாது. ஏன்னா ஒரு வேரியபிள்ல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒரே வேரியபிள்ல மோர் தென் ஒன் கேரக்டர் யூஸ் பண்ணணும்னா அப்போ அரேஸ்க்கு போகும். அரேஸ்ல வந்து நீங்க இதை வந்து டீட்டெயிலா படிப்பீங்க. இப்போதைக்கு ஒரு சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிக்கிறேன். இப்போ எஸ்டிஆர் ஆஃப் 50ல வந்துட்டு எவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள போட முடியும்னா 50 கேரக்டர்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரிங் உள்ள போட முடியும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கலாம்னா 50 லெட்டர்ஸ்குள்ள இருக்கலாம். ஓகேங்களா, 50க்குள்ள இருக்கலாம், பட் 50க்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது இந்த எஸ்டிஆர்ல. அதை தான் இங்கே டினோட் பண்ணிருக்கு. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு அடுத்த லைன் /n enter a string. ஸோ என்ன ஆகும் அவுட்புட் ஸ்க்ரீனில் /n enter a string அப்படின்னு இருக்கு. enter a string அப்படின்னு. ஓகேங்களா, கோலன்னு இருக்குது கொட்டேஷனுக்குள்ள. ஸோ கொட்டேஷனுக்குள்ள என்ன இருந்தாலும் வந்துடும். அது கெட்ஸ் எஸ்டிஆர். அடுத்த கர்சன் இருக்கும் கெட்ஸ் எஸ்டிஆர்னா கெட் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஃபார் த வேரியபிள் எஸ்டிஆர். ஸோ இப்போ நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இது எங்க போகும்? திஸ் வில் பி டேக்கன் டு திஸ் வேரியபிள் எஸ்டிஆர். அப்போ எஸ்டிஆர்ல இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ்டிஆர்ல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இது இப்படி அரேல யூஸ் பண்ணும்போது மோர் தென் ஒன் கேரக்டர் உள்ள போடுவோம். இது எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் ஆஃப் 0ல வந்து சி, எஸ்டிஆர் ஆஃப் 1ல வந்துட்டு ஓ, எஸ்டிஆர் ஆஃப் 2ல வந்துட்டு என்ன எம், எஸ்டிஆர் ஆஃப் 3 பி, எஸ்டிஆர் ஆஃப் 4ல U, STR ஆஃப் 5ல ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். அரேனா ஸ்கொயர் பிராக்கெட் தான், parenthesis not allowed. ஓகேங்களா, T, STR ஆஃப் 6ல E, STR ஆஃப் 7ல R. ஓகேங்களா, ஸோ இப்படி ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு வேரியபிள்ல ஒரே ஒரு கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி சிங்கிள் கேரக்டரா ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இது தனி வேரியபிள். STR ஆஃப் 0ங்கிறது வேற வேரியபிள், STR ஆஃப் 1ங்கிறது வேற வேரியபிள் இப்படி. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ லெட்டர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா அப் டு 50 லெட்டர்ஸ் வரைக்கும். ஏன்னா STR ஆஃப் 50ன்னு கொடுத்துட்டோம். இதே STR ஆஃப் 100னா 100 லெட்டர்ஸ் வரைக்கும் உள்ள நம்ம இந்த STR வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், உள்ள போய் கம்ப்யூட்டருக்குள்ள இப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இங்கே அடுத்த லைனுக்கு வரும், என்டர் யோர் /n. இப்போ இது கொடுத்துட்டே நம்ம என்டர் கீ தான் கொடுத்துருப்போம். ஸோ என்டர் யூ என்டர்ட் கோலன் புட்ஸ் STR. இந்த STRக்குள்ள என்ன இருக்குங்க? STRனா இந்த அரே வேரியபிள்குள்ள இருக்கிற ஃபுல் லெட்டர்ஸையும் டைப் பண்ணும், ஃபுல் கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸையும் டைப் பண்ணும். இங்கே என்ன இருக்குதுங்க STRல? இந்த STR ஆஃப் 0, STR ஆஃப் 1 இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகும். கம்ப்யூட்டர். ஓகேங்களா, ஸோ இது இந்த ஒரு அரே வேரியபிள். இதுக்கு வந்து சாதாரண வேரியபிள் இல்லை, அரே வேரியபிள்ல வந்து ஸ்ட்ரிங்கை வாங்கி அந்த அரே வேரியபிள் இருக்கிறத டிஸ்பிளே பண்ணும், ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த கெட்ஸ் அண்ட் புட்ஸ்
ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக stdio.io.h இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த ஹெடர் ஃபைலுக்குள்ள தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் இருக்குது.